இங்க ஒரு டிவில கொரியன் வார்ல பிரிஞ்சு போன ஃபேமிலிய கண்டுபிடிச்சு தரதா ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் இவனுக்கு காணாம போனவனோட அப்பாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன இவன் சின்ன வயசா இருக்கும்போது நடந்த வார்ல ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால இப்ப அவன் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கான். வந்து அவனோட அப்பாவோட அடையாளத்தையும் தங்கச்சி போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு கிழிஞ்ச துணியை அடையாளமா காட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிவி ஸ்டேஷன்ல இருந்து இவனுக்கு ஒரு போன் வருது. உடனே ஆசையா ஓடி வரான். அங்க ஒரு வயசானவர் இவங்கிட்ட வீடியோ கால்ல பேச வைக்கிறாங்க. ஆனா அது இவனோட அப்பா இல்லன்னு தெரிஞ்சது ரொம்ப சோகமாயிடுறான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல செய்தி வராதான் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே மறுபடியும் ஒரு நாள் டிவி ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றாங்க. அதுல அமெரிக்கால இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. அவளுக்கு கொரியன் லாங்குவேஜ் சுத்தமா மறந்து போயிருக்கு. ஏன்னா அவ தொலைஞ்ச அன்னைக்கே யாரோ கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. அங்க இருந்து ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு தான் இவனோட தங்கச்சி. இவன் வச்சிருந்த துணியோட மீதி பாதி அந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சின்ன வயசுல என்ன எதுக்காக விட்டுட்டு போனீங்கன்னு கேக்குறா. அதை கேட்டது இவன் சோகத்துல கத்தி எழுதுறான். ஏன்னா இவனே அப்ப 8 வயசு சின்ன பையனா தான் இருந்திருப்பான். இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு பிரிஞ்ச ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.